ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என் பொண்ணோட ஆனுவல் டே. ஸோ எல்லோரும் கிளம்பி ஆனுவல் டேக்கு வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்குது என்னோடய சிஸ்டரு, ரெண்டு குட்டி ஏஞ்சல் இருந்தம்மா. எல்லாருக்கும் பட்டர்ஃப்ளை இது தான் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு. அதனால் 2 பேருக்குமே அக்கா போட்டால் தங்கச்சியும் போடணுன்னு ஒரே ஆடம். அதனால் தங்கச்சிக்குமே போட்டு முடிச்சா கூட்டின்னு வந்துட்டோம் நாங்கள். ஒரே அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு தான் மேஜிக் பண்ணுறாங்களாம். நல்லா ஜாலியாக இருந்தாங்க அவங்க. ரஜிபூம்பா நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம்ல, அதே தான் அவங்களும் ஒரே ஆட்டம் தான் போட்டுருந்தாங்க. இந்த வின்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நிறைய குட்டீஸ் அதே மாதிரி நிறைய போட்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. பாய்ஸுக்கெல்லாம் நார்மலாக இது போட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் வின்ஸு. இவங்க தான் கவினா டீச்சர். மைக் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கவங்க தான் கவினா டீச்சர், அதாவது என்ன பொண்ணோட டீச்சர்ன்ற. அப்புறம் என் பொண்ணோட ஸ்கூல் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவங்க அங்கே போனதுலேருந்து தான் நல்லா பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடச்சிது. ரொம்ப அந்த ஹாப்பினஸ்ஸாக அவங்க அங்கே போய் தான் இருந்தாங்க. இப்போ கூட மம்மி வேணுமா மேம் வேணும்னுவாங்க. எல்லோரும் மேம் தான். ஏதாவது ஒன்று நம்ம பசங்களை இது பண்ணோன்னா உடனே மேம் வச்சு தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கோம். உடனே மேமுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். நீ இது செய்யலைன்னா மேம் ஃபோன் பண்ணிவிடுவேன். இப்போ கூட என் பசங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தான் பயமுறுத்தி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கவினா ஸ்கூல் பற்றி பேசணுன்னா அவங்க சூப்பராக சொல்லித்தராங்கன்னு சொல்லலாம். இங்கே யாராவது நெம்லிச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சின்ன ஸ்கூல் தான், அவங்க வீடு மாதிரி வச்சு தான் நடத்துகிறாங்க. ஆனால் சூப்பராக சொல்லித்தராங்க குழந்தைங்களுக்கு. ஹிந்தி இதுவுமே இருக்குது. அவங்க ஃபஸ்ட் லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு எல்லா இதுலேயுமே இங்கிலீஷ் தான் இப்போ வந்துடுச்சு. குழந்தைக்கு ஹிந்தியுமே சொல்லித்தராங்க. அதாவது அவங்க சூப்பராக சொல்லித்தராங்க. அதனால் சொல்கிறேன், யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக அங்கே சேர்த்து விடலாம். ப்ரைஸும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஓகே. இது எல்லாமே அவங்க டியூஷனில் படிக்கிற பசங்க தான். டான்ஸ் ஆடுற பசங்க முதல்ல எல்லாமே எப்போவுமே ஆனுவல் டேக்கு எல்லா பசங்களும் வந்துடுவாங்க. நாங்களும் ஆடுறோம். அந்த கிட்ஸுக்கு மட்டும் இல்லாத மேமு அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால எல்லாருமே எல்லா பசங்களுமே சரி அவங்க வந்துடுவாங்க. எல்லாமே ஜாலியாக அவங்களே மேமே எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி தந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனுவல் டேக்கு எப்போவுமே கிட்ஸ் மட்டும் போடாத அவங்க கூட இருக்க பசங்க இவங்க எல்லாமே கவினா கூட தான் படிக்கிறவங்க தான். இவன் ஒருத்தர் மட்டும் கிராஜுவேட் ஆகி போகிறாங்க. அந்த பையன் மட்டும் புது ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த குட்டி பொண்ணெல்லாம் வரும்போது பேசாதான் வந்தாங்களாம். மேம் நல்லா இது பண்ணி நல்லா அவளுக்கு கோச்சிங் பாட சொன்னாங்க எல்லாருமே. அது கும்பலாக இருந்து எல்லாருமே பாட சொன்னா பாடவே இல்லை. அப்படியே அவங்க அவங்க என்னை எதை பார்த்துட்டு இருந்திருந்தாங்க. மம்மி வாங்க இங்கே வாங்க என் கூடன்னு. இவங்களும் டியூஷன் பசங்க தான். எல்லாமே ஒவ்வொருத்தர் நாங்களும் செய்கிறோம். என் பொண்ணு மீன் பண்ணுறதுக்காக கொடுத்தது கொடுத்தது அதெல்லாம். இவங்களும் டியூஷன் பசங்க தான். பசங்களுக்கு ஒன்று எடுத்து இது பண்ணாங்க மேமு. அங்கே சாங் ஓடுதுன்னா இங்கே என் முன்னு வேறு ஒரே டான்ஸு தான். 2 பசங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க. அங்கே வீடியோவுக்கு சாங் அங்கே ஓடி இருந்தது, ஆடியோ சாங்கு. என் பசங்களும் சேர்ந்து இங்கே ஒரே ஆட்டம் தான். டான்ஸ் ஆட சொல்லணும்னு இல்லை, ஒரே ஜம்பிங் மட்டும்தான் இருக்கும். டான்ஸு கை கால் ஆட்டம் அதெல்லாம் இல்லை, ஒரே ஜம்பிங் தான். கவினாக்கு ஜம்பிங் தான். வீட்லேயும் அதே தான், ஒரே ஆட்டமாக போடுவாங்க. அதை ஒரு நாள் நாங்கள் போடுறோம். அப்போ பாருங்கள், அப்பா பொண்ணுலேருந்து 2 பொண்ணுலேருந்து ஒரே ஆட்டம் தான் போடுவாங்க.
சின்ன மேடம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆட சொன்னா நான் தான் கையை பிடிச்சி ஆட்ட வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது புதுசாக இருக்குது. இது சின்ன பாப்பா இல்லை அவங்க, அதனால அது புதுசாக இருக்குது. அக்காவும் தங்கச்சியும் நல்லா கைப்பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க நல்லா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என் ஃபேமிலியில் என்னென்ன இது இருக்குது அந்த மாதிரி இது தான் நான் போடுறது வீடியோஸ்லாம். ஸோ உங்களுக்கு வேறு எதுனா கண்டென்ட்டில் போடணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் ஒழுங்காக போடுறோமா என்ன இது அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு சொல்லி தெரியும்ல. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.